ஏகாம்பரம் ஆஸ்பத்திரி ஃபுல்லா ஆளே இருக்கிறீங்க. என்ன ஏகாம்பரம்மா? உன் தம்பி செத்ததுக்கு ஆண்டனி எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என்னையே சுட்டுட்டல நீ. எங்க அண்ணன் ஆண்டனி வரட்டும், அவருக்கு கொல்லிடுறா. அண்ணா அண்ணா ஏகாம்பரம் ஆளுங்க ஆஸ்பத்திரி சுத்து போட்டானுங்கண்ணே. எத்தனை பேருடா வந்திருக்காங்க? 40 பேர் வந்திருப்பாங்கண்ணே. நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம கிட்ட 2 வெள்ளக்கரியும் 2 கிட்டார் பாக்ஸ் இருக்குண்ணே. என் நண்பன் எங்க? பக்கத்து வால்ல இருக்காருண்ணே. அப்படியே ஆகட்டும். டேய், அந்த கிட்டார் பாக்ஸ் எடுறா. என்ன சித்தப்பா கிட்டார் பாக்ஸ்ன்றா? வாங்கடா. ஹாப்பி விநாயக சதுர்த்தி. ஹாப்பி கார்த்திகை தீபம். ஆண்டவன் கிட்டே வரம் கேட்டு எவன் என்ன கொல்ல வந்தாலும், 1000 பேர் கன்னோடைய முன்னாடி நின்னாலும், எதிரியோ துரோகியோ எவன் என்ன கொல்ல ஸ்கெட்ச் போட்டாலும், சாவுன்னு என்ன நெருங்குமா என் நண்பன் நீ என் கூட இருக்கும் போது. அண்ணே அண்ணே இதுக்கெல்லாம் காரணம் ஏகாம்பரம் தானே. அவன் போன்ல வெயிட் பண்றானே, அவனை சும்மா விட கூடாது. ஹலோ ஏகாம்பரம், ஆண்டனிய கொல்ல கத்தி அனுப்பு. கத்தி ரத்தத்தோட இருக்கும். ஆண்டனி கொல்ல கன் அனுப்பு. புல்லட் செதறி இருக்கும். ஆனா நீ அனுப்புன ஆளுங்களோட உயிரை புடுங்கி அந்த பாடிய உனக்கே திருப்பி அனுப்புவான்டா அந்த ஆண்டனி. நீ 4 பேர் சுட்டா நீ என்ன பெரிய இவனா? போலீஸ விலைக்கு வாங்கிட்டா கடவுள்ல ஒருத்தர் இருக்காரு தெரியும்ல. நான் மட்டும் நேர்ல வந்தேன்,
உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுற எவனும் என்ன நேர்ல பார்த்தா பேச மாட்டான். ஏன்னா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். என்ன நேர்ல பார்க்கணும்னு தோணுதா? இல்ல. அப்படியே ஆகட்டும்.